இப்போ விவாகரத்தாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விவாகரத்தான பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது? யாருக்கெல்லாம் அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் சார்? விவாகரத்தான பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிதி உதவி அவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு அவங்களுடைய மருத்துவ செலவு, அவங்களுடைய வாழ்வு, அதுக்கு தகுந்த செலவுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். அது ஒரு நல்ல உரிமை. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ரைட் டு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். அது சிஆர்பிசியில் 125 இருந்தது. இப்போ பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 144 அதன்படி மெயின்டெனன்ஸ் அந்த மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அதை மாதிரி பெரியவங்களுக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம செக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் சார். இப்போ ஜீவனாம்சம் பெறுவதற்கு என்னென்ன காரணங்கள், இந்த காரணம் தான் இருக்கணுன்ற ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா? அதாவது ஜீவனாம்சன்றது விவாகரத்துக்கு அப்புறமா இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இவங்க முழுக்க முழுக்க அந்த கணவரை நம்பி தான் திருமணம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒன்றுமே அந்த ஒரு தகுதி போதுமானது. தாராளமாக அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் அந்த நபருடைய பேரண்ட்ஸும் இந்த விஷயங்கள்லாம் வச்சு கேட்க முடியும். ரெண்டாவது, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஷுவராக கேட்க முடியும். பேரண்ட்ஸ்ன்றது அவங்க தாய் தந்தையர், வயது முதிர்ந்தோர் மெயின்டெனன்ஸு கேட்க முடியும் கண்டிப்பாக. சார், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜீவனாம்சம் பெறுவதற்கு என்னென்ன நடைமுறை இருக்குது சார்? பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்வியில் தமிழ்நாட்டில்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா இந்த சட்டம் ஒரே மாதிரியான சட்டம் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெயின்டெனன்ஸு அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலைமையை கரெக்டாக அதை சொல்லணும். அந்த பெட்டிஷனில் கரெக்டாக சொல்லணும். என்னுடைய பொருளாதாரம் இந்த இப்படி பின்தங்கிய நிலைமையில் இருக்குது, எனக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் வருமானம், எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்றத அந்த பெட்டிஷனில் சொன்னிங்கன்னா தாராளமாக அதுக்குண்டான பொருளாதார ரீதியான உதவி அந்த மெயின்டெனன்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். சார், இப்போ ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, கோர்ட்டும் சொல்லிடுது. ஆனால் கணவரால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தாலோ இல்லை கணவர் கொடுக்க மறுத்தாலோ என்ன சார் பண்ணுவாங்க? கணவர் இந்த மாதிரி நேரங்களில் கொடுக்க மறுத்துட்டார், என்னால் கொடுக்க முடியாது, நான் உனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அவமதிச்சா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது இல்லாமல் அந்த அவருடைய சொத்துக்களே பறிமுதல் பண்ணி அவங்களுக்கு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மூலயமாவும் அவங்க பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்கவே முடியாது. மனைவிக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அது தாண்டி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இதர உரிமைகள் ஏதாவது இருக்குங்களா ஜீவனாம்சத்தில்? ஜீவனாம்ச உரிமைன்றது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறது தான். அதுக்காக பெரிய வசதின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு நீதிபதி ஒரு கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா என்னமோ மாத மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்ட ஒரு ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதுக்கு கண்டம் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி அநியாயமாக கொள்ளையடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கவுங்க தேவைக்கு தான் நீங்கள் பண்ணணுமே தவிர அவங்களுடைய பெரிய வசதிகள், என்னோடய வசதியை கூட்டுறதுக்காக எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும் அப்படின்றதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதனால் இப்போ ஒரு குழந்தைகளோட படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, தங்கும் வசதி செலவு, அதே மாதிரி பெண்கள், அந்த விவாகரத்தான பெண்கள் அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு, தங்குற செலவு, மற்ற இதர செலவுகளுக்கு தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு கேட்க முடியுமே தவிர அவங்களோட வசதிகளை பெருக்கிக்கிறதுக்கு அதில் கேட்குறதுக்கு உரிமை இல்லை. சார், இப்போ ஒரு வேளை ஜீவனாம்சம் வழங்கப்படாத சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்ன சார் பண்ண முடியும்? பொதுவாக எந்த சூழல் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க. அவங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்க. இவர் ஒரு சாதாரண கணவர் ஒரு பிளம்பராக இருக்கார், அவருக்கு 10,000 8,000 தான் சம்பளம் வருது. அந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், நீ 10,000 இருந்தால் கூட எனக்கு 5,000 கொடுக்கணுன்ற அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைனும் பண்ணணும். எனக்கு வருமானம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. அதனால் அந்த இடத்துல உரிமை மறுக்கப்படும். அந்த இடத்துல மெயின்டெனன்ஸு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ கரெக்டு தான் சார். இப்போ ஜீவனாம்சம் ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைக்குமா, இல்லை அந்த குழந்தைக்கு எந்தெந்த வழியில் பராமரிப்புக்கா இல்லை சொத்துல பங்கு வருமா, அந்த மாதிரி எப்படி சார் ஜீவனாம்சம் அந்த குழந்தைக்கு வரும்? குழந்தைக்கு 2 வகையாக அதை பிரிக்கலாம். சைல்டு கஸ்டடி, கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணும். அதில் ஃபைல் பண்ணி குழந்தை அம்மா வளர்க்க போகிறாங்களா இல்லை அப்பா வளர்க்க போகிறாரா அப்படின்ற நிர்ணயம். அதில் அப்பா வளர்க்க போகிறாருந்தா நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த செலவுகள்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவரெல்லாம் அந்த குழந்தைக்கு அவர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, 1 நம்பர் 1. நம்பர் 2, அம்மா வளர்க்க போகிறாங்கன்னா அதில் அந்த குழந்தைக்கு உண்டான முழு செலவையும் அதுக்குண்டான நிர்ணயித்து அதை கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையாருடைய கடமை. குழந்தை அம்மா கிட்ட வளர்ந்தாலும் பிறகு பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான உரிமையும் அந்த அப்பா கிட்டேருந்து உண்டு.
அப்பா தவறிட்டார்னா அவருடைய சொத்துக்களில் வந்து இந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. ஆனால் அம்மாவுக்கு கிடையாது. அந்த பெண்ணுக்கு, விவகாரத்தான பெண்ணுக்கு வந்து கணவர் சொத்துலேருந்து வராது. ஆனால் பிள்ளைக்கு வரும். அம்மா கூட இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வரும். அது தவிர்த்து அவங்களுடைய மூதாதையர் சொத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. ஸோ அதில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு மாறுபடாது. அது விவாகரத்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு உண்டாக்காது. மேலும் இது சம்பந்தமான விவாகரத்தான பெண்களுக்கு உண்டான உரிமை, கணவன்மார்கள் வசதி கம்மியாக இருக்கவங்க கணவன்மார்களுக்கு உண்டான உரிமை ஏதாவது பாதுகாக்கப்படணும், அது மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்கள் அட்ரஸை வந்து மீட் பண்ணி இல்லை தொலைபேசியில் கேட்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒதுக்கியிருக்கோம். தாராளமாக என்னை கேட்டு தெளிவடைஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.